ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி யோகா ஷோபன் வ்ளாக்ஸில் தக்காளி பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்த்துருவோம். தக்காளி எடுத்திருக்கேன், 6 தக்காளி பழுத்த பழமாக எடுத்திருக்கேன். வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ பிரியாணின்னும் போது இதில் புதினா ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட். அதை கொஞ்சம் கையளவு எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. அண்ட் கொத்தமல்லி தழை ஒரு சின்ன கைப்பிடி எடுத்திருக்கேன். கரம் மசாலா எடுத்திருக்கேன். ஸோ பிரியாணி மசாலான்னும் போது பட்டை, லவங்கம், கிராம்பு அண்ட் ஏலக்காய் அங்கே மறைஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ ஏலக்காய் ஒன்று எடுத்திருக்கேன். அண்ட் நான் தாளிக்கும் போது இதில் கடலைப்பருப்பு போடுவேன். அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். அது ஒரு சிட்டிகை நம்ம போட்டுக்க போகிறோம். கூடவே மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அண்ட் புல்லட் அரிசி 20 நிமிஷம் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ சமையல் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். குக்கர் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது 1 பாட் டிஷ் தான். குக்கர் ஆன் பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடயே இந்த கடலைப்பருப்பும் 1/4 ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு வெங்காயம் எடுத்து போட்டுக்க போகிறோம். ஸோ அந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் பொரியிற அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா அது கலர் மாதிரி அளவுக்கு வெயிட் பண்ணலாம். அண்ட் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன கண்ணாடி பதம் வர அளவுக்கு தான். ஏன்னா பிரியாணின் போது இது சட்டுன்னு முடிஞ்சிடும். ஸோ வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் எண்ணெய் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீட்டில் உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ, 3 பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்கன்னா நீங்கள் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் மாதிரி கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். நான் இங்கே 2 பேருக்கு தான் செய்கிறேன், அதனால் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் பாருங்கள், இப்போது வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இப்போ நான் உடனே புதினா எடுத்து போட்டிருக்கேன். ஸோ புதினாவும் அந்த வெங்காயத்தோடு கலந்து வரும்போது நல்ல நறுமணம் இருக்கும். ஸோ புதினாவை ஆட் பண்ணிவிடுங்க. புதினா எந்த அளவுக்கு அதிகமாக போடுறீங்களோ உங்களுக்கு அந்தளவுக்கு பிரியாணி அட்டகாசமான டேஸ்ட்டில் கிடைக்கும். ஸோ புதினாவை போட்டு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா இந்த டைம் நீங்கள் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த டிஷ்ஷு ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம். அந்த கொத்தமல்லி புதினா நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக 2 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணால் போதும், கரெக்டாக இருக்கும். ஸோ 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. எடுத்து வச்சுருக்க தக்காளி பழம், நீங்கள் பழமாக எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ டேஸ்ட் அந்தளவுக்கு உங்களுக்கு இருக்கும். காயாக எடுத்துக்க வேணாம். ஏன்னா பிரியாணின்னும் போது இது நல்லா குழஞ்சி வரும். ஸோ அதனால் நீங்கள் பழமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா வரும். ஸோ பொதுவாகவே எங்கள் வீட்டில் நான் சமைக்கும் போது எண்ணெய் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். அதனால தான் கம்மியாக இருக்குது எண்ணெய். நீங்கள் உங்கள் வீட்டில் எண்ணெய் நிறைய யூஸ் பண்ணுவீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கொலஸ்ட்ரால் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணுறது தான் நல்லது, சரிங்களா? அடுத்து எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதெல்லாம் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா தண்ணி பிரிஞ்சு நல்லா வந்திருக்கும். அந்த டைமில் கொதிக்கிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறீங்க. நான் 2 கிளாஸ் அரிசி தான் எடுத்திருக்கேன். அதனால் அந்த கிளாஸ்லேயே நான் 4.5 கிளாஸ் தண்ணி வச்சுக்கிறேன். ஸோ 4 கிளாஸ் இந்த தண்ணியில் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸில் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் தண்ணி ஆட் பண்ண உடனே தேவையான அளவுக்கு உப்பு, நான் 1 டீஸ்பூன் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ போட்டுட்டு கொஞ்சம் கிளறி விட்டுருங்க. நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி தலசலன்னு நல்லா கொதிக்கும் போது அந்த அரிசியில் இருக்க கொஞ்சமான தண்ணி நான் எக்ஸ்ட்ரா அதில் விட்டுருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் நல்லா குழஞ்சி வந்தால் எங்கள் வீட்டில் பிடிக்கும். அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொதி வந்த பிறகு நீங்கள் விசில் போட்டு மூடிட்டு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ 3 விசில் வந்ததை நான் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஆஃப் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு தயிர் பச்சடியோடு வச்சிங்கனாலே போதும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.